வணக்கம். இலங்கை சீனாவுடன் கையெழுத்தான ஒப்பந்தங்கள் கடற்பொறியில் சீக்க வைக்கப் போகிறதா? சீனா தொடர்பான பார்வையை இலங்கை ஜனாதிபதி மாற்றிக்கொள்ளப் போகிறாரா? என்ன நடக்கின்றது என்பதை பற்றிதான் இன்றைய தினம் உண்மை நலச நிகழ்ச்சியில் நாம் ஆராயப் போகின்றோம். சீன எதிர்ப்பு கொள்கைகளை வெளிப்படுத்திய மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி ஆட்சிப்படமேறிய தருணம் முதல் சீன ஆதரவு கொள்கையை கடைபிடிக்க ஆரம்பித்துள்ளது என எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி குற்றம் சாட்டியுள்ளது. கொழும்பில் கடந்த 17ஆம் தேதி இடம்பெற்ற ஊடக சந்திப்பொருள் கலந்து கொண்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கர்ஷன ராஜகருணா அருண்குமார் திசாநாயக்க கடந்த காலங்களில் சீனாவிற்கு எதிராக வெளியிட்ட கருத்துக்கள் அடங்கிய காணொலிகளை காண்பித்து கருத்து வெளியிட்டார். 2021ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி அப்போதைய எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது அருண்குமார் திசாநாயக்க சீனா தொடர்பாக வெளியிட்ட கருத்தை கர்ஷன ராஜகருணா ஒளிபரப்பு செய்து காண்பித்தார். ஹாங்காங் தொடர்பான சீனாவின் திட்டமும் அதேதான். சீன ஹாங்காங் திட்டமே கொழும்பு துறைமுக நகர் திட்டமாக அமைந்துள்ளது என அருண்குமார் திசாநாயக்க நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் அருண்குமார் திசாநாயக்க இலங்கை ஜனாதிபதியாக பதவியேற்ற நிலையில் சீனாவுக்கு விஜயம் செய்த போது வெளியிட்ட கருத்தையும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜகருணா சுட்டிக்காட்டி காணொலியொன்றை ஒளிபரப்பு செய்திருந்தார். சீன அரசாங்கம் இலங்கைக்கு கடந்த பல தசாப்தங்களாக சமூக பொருளாதார அபிவிருத்திக்காக பாரிய நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளது. இந்த விஜயமானது எமது இரு நாடுகளுக்கும் மக்களுக்கும் இடையிலான நெருக்கமான உறவுக்கு வலு சேர்க்கும் என நம்புகின்றேன் என்று அருண்குமார் திசாநாயக்க சீன ஜனாதிபதியுடனான சந்திப்பின் போது தெரிவித்திருந்தார். இந்த காணொலிகளை ஒளிபரப்பு செய்வதை தொடர்ந்து கர்ஷன ராஜகருணா ஊடகங்களில் பேசுகையில் பல கேள்விகளை எழுப்பியிருந்தார். ஜனாதிபதி அருண்குமார் திசாநாயக்க இவ்வாறு கதைத்திருக்கிறார். அவர் ஏற்கனவே கூறிய விடயங்கள் அவருக்கு தற்போது நினைவில் இல்லை. ஒரே நபருக்கு பல அவதாரங்கள் இருக்கும் நிலையில் காணப்படுகிறது. இவ்வாறான சந்தர்ப்பத்திலாவதா இவர் இருக்கிறார் என்று கூறியிருந்தார். மேலும் இந்த நாட்டை சீன காலனியாக மாற்றுகின்றார் என அனுர கூறினார். அப்படியென்றால் இந்த பயணத்தின் போது சீன காலனியிலிருந்து விடுபடுவது தொடர்பில் பேசினாரா? இந்த நாட்டு அரசியல்வாதிகளை சீனா வாங்கியுள்ளதாக அவர் கூறுகிறார். அவ்வாறு சீனா வாங்கிய அரசியல்வாதிகள் யார் என்பதை வெளிப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தார் ராஜகருணா. தொடர்ந்து பேசிய அவர் இலங்கையை சீனா கடன்பொறிக்குள்ள சிக்க வைத்துள்ளதாக அனுர கூறியிருக்கிறார். கடன்பொறியில சிக்க வைத்த சீன அரசாங்கத்துடன் கலந்துரையாடி கடனை இல்லாது செய்யும் பேச்சுவார்த்தையில் அவர் ஈடுபடவில்லை. சீனாவிற்கு ஜனாதிபதி அருண்குமார் திசாநாயக்க விஜயம் செய்திருந்தமை குறித்து நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். எனினும் அவர் கூறிய குற்றச்சாட்டுகள் தொடர்பில் சீனாவுடன் உரையாடல்களை நடத்தினாரா என்பதை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருந்தார். இலங்கை அரசாங்கம் ஒரே சீன கொள்கையை தொடர்ச்சியாக கடைபிடிக்க உள்ளதாக கடந்த 6ஆம் தேதி அமைச்சரவை கூட்டத்தின் போது இணக்கப்பாடு எட்டப்பட்டது. அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கிற அந்த ஊடக சந்திப்பில் அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்ட ஊடக அறிக்கையிலும் இவ்வாறு சொல்லப்பட்டிருந்தது. இலங்கை அரசாங்கம் ஒரே சீன கொள்கையை தொடர்ச்சியாக கடைபிடித்து வந்துள்ளதுடன் அதன் மூலம் சட்ட ரீதியாக சீனாவாக சீன குடியரசை மாத்திரம் மக்கள் ஏற்றுக்கொண்டுள்ளதுடன் தாய்வான் சீனாவின் ஒரு மாநிலம் மாத்திரமே என்று ஏற்றுக்கொள்வதாயின் நிலைப்பாடாகும் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. சீன விஜயம், சீனாவுடனான ராஜதந்திர உறவுகள் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பாக எதிர்வரும் நாட்களில் வெளிவகார அமைச்சர் உஜிதகேர தெளிவூட்டல் வழங்குவார் என அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சரும் நலிந்த ஜெயதிச தெரிவித்திருந்தார். சீனா மற்றும் இந்திய ஆகிய இரு நாடுகளையும் சமாளித்தபடி அணிசேரா கொள்கை அடிப்படையிலேயே முன்னோக்கி செல்வதற்கு அனுர அரசாங்கம் முயற்சிக்கின்றது என்று மூத்த பத்திரிகையாளர் ஆர் சனத் தெரிவித்திருக்கிறார். தாய்வானை சீனா தனது மாகாணமாகவே கருதுகிறது. எனினும் இதற்கு சில மேற்குலக நாடுகள் முழு ஆதரவை தெரிவித்து வருகின்றன. இந்த நிலையில் தனது அரசாங்கம் ஒரே சீன கொள்கையை ஏற்கிறது என்பதை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் உறுதிப்படுத்தி இருக்கிறது என்று கூறினார். சீன கம்யூனிஸ்ட் கட்சியுடன் ஜேவிபிக்கு அதாவது மக்கள் விடுதலை முன்னணி நெடுநாள் தொடர்பு இருக்கிறது. இருந்தே அந்த சீன கொள்கையே ஏற்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இதற்குரிய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்திய சீன எல்லை பிரச்சனைகள் தொடர்பில் கொழும்பு தரப்பில் ஏதேனும் அறிவிக்கப்பட்டிருந்தால் அது டெல்லியுடன் அந்த உறவில் ஏதேனும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும். எனவே இந்த ஒரே சீன கொள்கையானது இலங்கை மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான உறவில் தாக்கத்தை ஏற்படுத்தாது என்று குறிப்பிட்டிருக்கிறார் சனத். சீனா மற்றும் இந்தியாவுடனான ராஜதந்திர தொடர்பை மிகவும் நுட்பமான அரசாங்கம் நுட்பமாக கையாள வேண்டும். அவ்வாறு இல்லை என்றால் ராஜதந்திர மட்டத்திலான தலையீடுகள் ஏற்படக்கூடும் என்று பத்திரிகையாளர் சனத் சொல்லியிருந்தார். அருண்குமார் திசாநாயக்கவின் அரசாங்கம் சீன ஆதரவு கொள்கையை கொண்டிருப்பதால எந்தவித ஆச்சரியமும் கிடையாது என சர்வதேச விவகாரங்களை நிபுணரும் சென்னை லயோலா கல்லூரியின் சமூக பணித்துறை பேராசிரியருமான
கிளாட்சன் செவியர் வந்து இந்த விடயத்தை சொல்லியிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. சீனாவை எதிர்க்கக்கூடிய நாடுகள் மிக குறைவாகத்தான் இருக்கின்றன. ராஜபக்சவின் காலகட்டத்தில் சீனாவின் ஆதிக்கம் இலங்கையில மேலோங்கி இருந்ததை பார்த்தோம். ஹம்பாந்தோட்டை துறைமுகமாக இருந்தாலும் சரி, ரயில்வே தண்டவாளமாக இருந்தாலும் சரி, மிக பெரிய உட்கட்டமைப்பாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிற்கும் சீனாவிற்கு புகலிடம் கொடுத்து வந்தார்கள் என்று அவர் கூறியிருக்கிறார். அதே சமயம் இந்தியாவை விட அதிகமான உறவு அப்படியொன்று சொல்ல முடியாது என்று குறிப்பிடும் அவர், இந்தியர்கள் உறவினர்காரர்கள், சீனர்கள் நண்பர்கள் என இலங்கையில் சொல்வார்கள் என்கின்றார். சீனாவை பொறுத்தவரையும் கேள்விகளை கேட்காமல் பணம் கொடுப்பது என்பது வழக்கமானது. இங்கே மட்டுமல்ல, வேறு நாடுகளிலும் செய்கின்றார்கள். இடதுசாரி கொள்கைகளை கொண்டே ஜேவிபி அரசாங்கத்தில் உள்ள அனுர குமார திசாநாயக்க சீனாவுக்கு நெருக்கமாக இருப்பதில் எந்தவித ஆச்சரியமும் கிடையாது என்கின்றார் கிளாட்சன் செவியர். தொடர்ந்து பேசிய அவர், அதே நேரம் முழுமையாக சீனாவை ஆதரிப்பார்கள் என்பதும் தவறான விடயம். சீனாவுக்கான கொள்கைகளை வகுத்திருக்கலாமே தவிர சீனாவை முதன்மைப்படுத்துவது என்பது இலங்கைக்கு முரணான விடயமாக கொண்டு சென்றுவிடும் என்று சொல்லியிருந்தார். சீனர்கள் எங்கெல்லாம் அதிகமாக முதலீடுகளை செய்கிறார்களோ அங்கெல்லாம் அவர்களின் ஆதிக்கம் எப்படி இருக்கின்றது என்பதை காண்கின்றோம். ஆப்பிரிக்க நாடுகளாக இருந்தாலும் சரி, மற்ற நாடுகளாக இருந்தாலும் சரி, சீனா ஆதிக்கத்தை செலுத்த நினைக்கின்றது என்கின்றார். அதே சமயம் சீனாவை புறக்கணித்து விட முடியாது, ஏனென்றால் அங்குதான் தேவையான செல்வங்கள் இருக்கின்றன, வளங்கள் இருக்கின்றன என்பவற்றை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். முதல் சுற்று பேச்சுவார்த்தைகளுக்கு இப்போதுதான் சென்றிருக்கின்றோம். சீன உதவி செய்கின்றது என்று சொல்லியுள்ளது. எந்த அளவுக்கு உதவிகள் வரும் என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். சீனாவை இலங்கை ஆதரிக்க போனாலும் சீனா மாத்திரம் கொண்டு எல்லா கொள்கைகளையும் வகுத்திருக்கொள்ளவில்லை. கடந்த 20 வருட காலமாக இது நடந்து கொண்டிருக்கிறது. புதிய விடயம் அல்ல. ஆனால் சற்று நெருக்கமானவர்களாக காட்சி அளிக்கின்றார்களே தவிர பெரிய அளவிலான வித்தியாசம் இல்லை என்று கூறுகின்றார் பேராசிரியர் கிளட்சன் சேவியர். இதேவேளை இலங்கை ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கவின் உத்தியோகபூர்வ சீன விஜயத்தில் இலங்கைக்கு பாரிய நேரடி முதலீடுகள் கிடைத்திருந்ததாக சொல்லியிருந்தார்கள். சீன அதிபர் ஷி ஜின்பிங்கும் இலங்கை ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கும் இடையிலான ஜனவரி 16ஆம் தேதி நடந்த சந்திப்பதை அடுத்து இந்த முதலீடுகள் தொடர்பான உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டுள்ளன. இதன்படி இலங்கையின் தென் பகுதியில் உள்ள ஹம்பாந்தோட்டையில் புதிய எரிவாயு சுத்திகரிப்பு நிலையம் ஒன்றை ஸ்தாபிப்பதற்கான உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டிருக்கிறது. இலங்கை மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சு சினோபெக் நிறுவனம் ஆகியவற்றுக்கு இடையில இந்த உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டிருக்கு. ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க கடந்த 13ஆம் தேதி சீனாவுக்கு பயணமாகி இருந்தார். இலங்கையின் புதிய ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் கடந்த மாதம் தனது முதல் வெளிநாட்டு பயணமாக இந்தியாவுக்கு சென்ற அனுர்குமார் திசாநாயக்க இரண்டாவது வெளிநாட்டு விஜயமாக சீனாவுக்கு பயணித்திருந்தார். சீனா சென்ற ஜனாதிபதி அனுர சீனாவில் அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சீனாவுக்கு சென்ற ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க சீனாவில் அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் சீன அதிபர் மற்றும் இலங்கை ஜனாதிபதி ஆகியோருக்கு இடையில இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றது. அபிவிருத்தியின் புதிய உக்தியாக இலங்கையுடன் இணைந்து பணியாற்ற தயார் என சீன அதிபர் அப்போது தெரிவித்திருந்தார். அத்துடன் நெருங்கிய நட்பு நாடு என்ற விதத்தில் சீனாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நீண்ட கால உறவை நினைவு கூர்ந்த சீன ஜனாதிபதி எதிர்காலத்தில் இலங்கையுடன் இணைந்து செயல்பட தயார் எனவும் உறுதி சொல்லியிருந்தார். இரு நாட்டு தலைவர்களுக்கும் இடையில் நடந்த பேச்சுவார்த்தை தொடர்பில் இலங்கை வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார். அப்போது இலங்கை ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கவுக்கும் சீன ஜனாதிபதிக்கும் இடையில பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றது. இந்த பேச்சுவார்த்தையின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார, கலாச்சார, அரசியல் தொடர்புகள் குறித்து மிக முக்கியமாக விடயங்கள் கலந்துரையாடப்பட்டது. இருதரப்பு பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் இரு நாடுகளுக்கும் இடையில 15 புரிந்துணர்வு உடன்படிக்கைகள் கைச்சாதிடப்பட்டன. இந்த 15 புரிந்துணர்வு உடன்படிக்கைகளும் நமது நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கும் கல்வி, ஊடகம், கலாச்சாரம் ஆகியவற்றுக்கு மிக முக்கியம் என்று சொல்லியிருந்தார். இதன் ஊடாக இலங்கைக்கு பாரிய நன்மைகள் எதிர்காலத்தில் கிடைக்கும். சீன அரசின் ஒத்துழைப்புகளை தொடர்ச்சியாக வழங்குவதாக சீன ஜனாதிபதி உறுதியளித்தார். சீனா தொடர்ச்சியாக பல்வேறு விதத்தில் உதவிகளை வழங்குவதாக நம்மிடம் உறுதியளித்திருக்கிறது. சீனாவுடனான உறவை மேலும் வலுப்படுத்தும் என உறுதி வழங்கப்பட்டிருக்கிறது என்று விஜித கேரத் கூறியிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படி நிறைய விடயங்கள் சீனாவினுடைய விஜயத்தின் போது இலங்கைக்கு நன்மை கிடைத்த விடயங்களாக இருக்கின்றன என்ற விடயத்தை விஜித கேரத் சொல்லியிருந்தார். அதே போன்று இந்த ஒரு பயணம் வெற்றி அளித்ததாகவும் சொல்லப்பட்டிருந்தது. ஏனென்றால் முதலீடுகள் எல்லாம் வந்திருக்கின்றது என்ற வகையில் பேசப்பட்ட ஒரு விடயம். இப்படி இருக்கின்ற பொழுது அவருடைய பயணமானது சீன விஜயமாக இருக்கட்டும், இந்திய விஜயமாக இருக்கட்டும், அதனுடைய ராஜதந்திர நகர்வுகள் சார்ந்து சில விமர்சனங்கள் வருவதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே தொடர்ச்சியாக இருந்து பார்ப்போம். இந்த நாடுகளுடனான நட்புறவு, பொருளாதார ரீதியான உதவிகள், இல்லாட்டி எங்களுடைய நாட்டுக்கு தேவையான நன்மை பயக்கக்கூடிய விடயங்கள் சார்ந்து அதனுடைய நகர்வுகள் எப்படி இருக்க போகின்றது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. மற்றும் ஒரு உண்மை நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.